ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் வச்சு சிம்பிளாக எப்படி கிரேவி பண்ணலாம் சப்பாத்திக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்ல வெயிட்டான பொருளாக ஒரு கடாய் வந்து எடுத்துக்கங்க. அதை வச்சுக்கலாம். சைடில் வந்து உங்களுக்கு நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் காட்டுறேன். பன்னீர், வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, மிளகு, ஜீரகம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, முந்திரி. இங்கே வந்து மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள். இப்போ நல்லா வந்து கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, முந்திரி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கோல்டனாக இருக்கணும். அந்த முந்திரிலாம் கோல்டன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. நல்லா கோல்டனாக ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியன் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் வந்து நல்லா உங்களால் எவ்வளோ குட்டியாக சாப் பண்ண முடியுமோ சாப் பண்ணிங்க. நான் வந்து அந்த சாப்பர் இருக்குல்ல, கட் பண்ணுறேன், ஆனியன் கட் பண்ணுறது, அது யூஸ் பண்ணி தான் ரொம்ப குட்டியாக கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறேன். இன்றைக்கி வந்து எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான், நான் 2 பேருக்கு தான் செய்கிறேன். அதனால் வந்து இவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம்னா ஒரு நல்லா பெருசாக 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டால் போதும் எங்களுக்கு. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இதே அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. இது வந்து 2 பேருக்கான அளவு. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து கருவேப்பிலை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லும் போகணும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் நான் மசாலா வச்சுருந்தேன்ல, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்படி தான் இருக்குது. இதில் வந்து நல்லா தீஞ்சிட போகுது. ஸோ அதனால் சிம்மில் தான் வச்சு பண்ணணும். அதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் 3 வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதை அந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக இதையும் போட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போயே வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக போடுங்க. அதுக்கப்புறம் கூட பத்தலைன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க வைக்க போகிறோம். அது கொஞ்சம் நம்ம நல்லா வந்து அந்த பச்சை வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போய் நம்மளுக்கு கொதித்து வரும். மேலே வந்து இந்த மாதிரி தட்டு போட்டு கவர் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து குக் ஆகும். அதுக்குள்ளே நம்ம பன்னீர்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எப்படி குட்டி குட்டியாக வேணுமோ அது அந்த அளவு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, மிளகு, சீரகம் வச்சுருந்தால அதையும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிச்சிருச்சு. அதுக்கு அப்புறம் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணுறேன், ஒரு டேபிள் ஸ்பூனு. நல்லா நம்மளுக்கு அதுவும் அது டேஸ்ட்டு கிடைக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி திருப்பி வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஃபைனலாக வந்து கொதித்து இந்த மாதிரி நல்ல சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து பன்னீர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண பன்னீரை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த சோம்பு, மிளகுலாம் அரைச்சொல்ல அதை வந்து போட்டுட்டு அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சுடுங்க. வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா அது நல்லா கொதித்து வந்ததுமா லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதான்.
சூப்பராக வந்து நம்மளுக்கு இந்த பன்னீர் வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணிங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சிம்பிளாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.